ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோலாபூரி வித் பட்டர் சன்னா மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். சன்னா மசாலாவுக்கு வெள்ளை சுண்டல் தான் நல்லாயிருக்கும். அதை 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இப்போ அதை பயரை குக்கரில் வேக வச்சுக்கலாம். பயருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் சோலாபூரிக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அந்த மாவு ஒரு 6 பேருக்கு சரியாக இருக்கும். அதோட 1 ஸ்பூன் ரவை எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு இதை கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா நெழுகலாக நம்ம இப்போ ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா ஓரளவு பதமாக நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டாலும் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இப்போ ஊற வச்சு 1 மணி நேரத்துலேயே போட போகிறோம். ஸோ இப்போ நல்லா பசஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டா போதும். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ சன்னா வெந்திருக்கும். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட 1 ஸ்பூன் வெள்ளைப்பூடி இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணுங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு தட்டு போட்டு கூட மூடி வச்சு நீங்கள் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பதமாக மை மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அதோட மஞ்சப்பொடி, காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டு அதோட தனியாத்தூள் 3 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கரம் மசால் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மசால் பொடிங்கிறனால எனக்கு 1/2 ஸ்பூன் போதும். கடையில் வாங்கினீங்கன்னா 1 ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் போடணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வதக்கணுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் என்ன தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா சுண்டல் வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை இதோட ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா அப்புறம் நம்ம தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம வெள்ளை சுண்டல்லாம் வேக வச்சு எடுத்துருக்கோம். தண்ணியே அதில் சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த வெள்ளை சுண்டலை அங்கங்கே 1, 2 மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இது ஏற்கனவே சன்னாவோட உப்பு போட்டிருக்கனால அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சுகர் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஜீனி இதில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்குறோம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் போய் மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பட்டர் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டலை மசிச்சு வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணி அது நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு தீயை குறைச்சி விட்டு இந்த பயரை அந்த தண்ணியோட கிரேவி தண்ணியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நம்ம மல்லித்தலை இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருக்கும். கஸ்தூரி மேத்தி அந்த ஃப்ளேவரும் தூவி விட்டு இறக்கணும்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே தான் வச்சு கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ மல்லித்தூள் தூவி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோளாபூரி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதுவும் இந்த குருமா வைக்கிற நேரத்தில் அதுவும் கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பூரிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பூரி மாவை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபுல்லாக அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு நம்ம மாவெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாவு நல்லா தேய்ச்சி அந்த எண்ணெயிலே டிக் பண்ணி எடுத்து நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ஒரு அளவு மீடியமாக தேய்ச்சா தான் இந்த மாதிரி பூரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பூரி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.